நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. இப்போ போடுறது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க அத போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னா, நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி தேடி வந்து ஆதி வந்து பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம மரகதமும் ரத்னமும் வந்து அப்பா அம்மாவை ஏற்றுக்கிட்டு இங்கேயே வந்துட்டாங்க. அதாவது ஆதியோட வீட்டிலே வந்து தங்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம ஆதி, மரகதம், ரத்னம் 3 பேர் வந்து கோயிலில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க, தயங்காமல் கேளுங்கம்மா, என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே, நீங்கள் தயங்காமல் கேளுங்க, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, இப்போ இனி எங்கள் பையன் தெரிஞ்சு போச்சு, நீ இனிமேல் எங்கள் கூட இருந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரத்னம் வந்து சொல்கிறாங்க, அது எப்படி மரகதம் சரியாக வரும், என்னதான் காட்டு அந்த அந்த இதயம் வந்து வாசுவோட இதயமாக இருந்தாலும் வெளியில் இருக்கிறது வந்து ஆதி. அதாவது அவனுக்குன்னு ஒரு அம்மா இருக்குது, அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நம்ம கூட எப்படி இருக்க முடியும், அவர் என்ன வெளிநாட்டிலே இருக்கார், இங்கே தானே இருக்கார், ஒரு ஃபோன் பண்ணால் வந்துட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஆதி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரிம்மா, இனிமேல் நான் உங்கள் கூட இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னப்பா சொல்கிறேன், நிஜமாவா, எங்கள் கூட தான் இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம்மா, நான் வந்து உங்கள் கூட தான் இருக்க போகிறேன், வாங்கம்மா, நீங்களும் அப்பாவும் சேர்ந்து எங்கள் வீட்டில் வந்து தங்கிடுங்க, இனிமேல் நம்ம ஒரே குடும்பமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டு வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து ஒரு பஸ்ஸு மாதிரி இருக்குது, பஸ்ஸில் வந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஏப்ரல் 1, அதனால் அந்த பஸ்ஸில் வந்து எஃப்எம் ரேடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து இன்றைக்கி வந்து ஏப்ரல் 1, அதாவது முட்டாள்கள் தினம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களை எப்படி முட்டாளாக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து ஒரு ஆர்ஜே வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து பாரதி வந்து நினச்சி பார்க்காங்க, நம்ம வந்து ஆதி எப்படியெல்லாம் முட்டாளாக்கணும் ஏப்ரல் 1 அன்றைக்கி நினச்சி பார்க்காங்க. அது எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு ஆதி வந்து ஆஃபீஸ் கிளம்பும்போது அவங்க ஷர்ட்டில் வந்து ஒரு பேப்பரில் வந்து நம்ம பாரதி வந்து ஒரு லெட்ரு மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. அதை வந்து ஆதி வந்து ஷர்ட் போடும்போது எடுத்து பார்க்காங்க. நான் வந்து உங்களை விட்டு போகிறேன், நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, என்னை ஏமாற்றிட்டீங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை என்கிட்ட மறைச்சிட்டீங்க, இனிமேல் வந்து நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன், நான் வந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சிருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஆதிக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்னடா பாரதி நம்மளை விட்டு போயிட்டாங்களா, நம்ம என்ன உண்மை மறைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே வந்து சோஃபாலே உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பாரதி, என்னை விட்டு போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து பாரதி வந்து என்ட்ரி கொடுக்காங்க. என்ன பாரதி, நம்பிட்டீங்களா, ஏப்ரல் ஃபுல், உங்களை ஏப்ரல் ஃபுல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா ஆதியோட கண்ணிலிருந்து கண்ணீராக வலிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன ஆதி, நம்பிட்டீங்களா, நான் சும்மா தானே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் சும்மா நாள் வந்து நான் உன்னை விட்டு போகிறேன்னு வந்து சொல்லக்கூடாது, என்னை செத்துப்போன்னு கூட சொல்லிடுங்க, ஆனால் நான் வந்து உன்னை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே என்கிட்ட சொல்லாதீங்க, என்னால் வந்து அது தாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி ஆதி, நான் இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன், நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாமல் போயிடுச்சு, அதனால் நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன், இனிமேல் வந்து நான் உங்களை அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரெலாம் தொடச்சி விடுற மாதிரி காட்டுறாங்க. அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே பார்த்தா அந்த பக்கம் வந்து ஆதியும் தமிழும் வந்து பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இவர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். ஆதி வந்து நம்ம ரத்னத்தையும் மரகதத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, வீட்டுக்குள்ளே வரவா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஆதி வந்து கூப்பிட்றாங்க, அப்பா அம்மா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இது உங்களோட வீடு தான், வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இல்லைப்பா, இருந்தாலும் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மரகதம் சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இன்றைக்கி கோயில் நடந்ததை பார்த்தீங்களே, உங்களுக்கு எந்த நேரத்தில் வேணால் எந்த ஆபத்து வேணால் வரலாம், அதனால் நீங்கள் என் கூட இருங்க, தயவுசெய்து பாரதியும் தமிழும் கிடைக்கிற வரைக்காவது என் கூட இருங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. சரி வாங்க உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னமும் உள்ளே கூப்பிட்டு வராங்க மரகதத்தை. உள்ளே கூட்டவுடனே சாரதா வந்து கொஞ்சம் ஷாக்காகி பார்க்குறாங்க, ஐயோ நம்ம மேலே கேஸ் கொடுத்தவங்களே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மரகதம் வந்து சொல்கிறாங்க, சாரிம்மா மன்னிச்சிக்கோங்க, என் பையன் மேலே இருக்கிற ஒரு பாசத்தில் வந்து நான் போய் கேஸ் கொடுத்துட்டேன், மன்னிச்சிக்கோங்க, அதுக்கடுத்து தான் புரிஞ்சிச்சு உங்களுக்கும் பெத்த மகனுக்காக ஏதாவது செய்யணும்னு தோணும்ல, நானாக இருந்தாலும் அந்த இடத்துல அதுதான் யோசிச்சிருப்பேன், அதனால் வந்து இதை நம்ம வந்து மறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ரத்னம் வந்து சொல்கிறாங்க, சம்மந்தி, கசப்பான விஷயம் வந்து நடந்து போச்சு, அதை அப்படியே முடிச்சிருவோம், இனிமேல் அந்த கசப்பை நினச்சிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையே கசந்துரும், அதனால் வந்து நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமோ இல்லையோ, அதனால் வந்து இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம சந்தோஷமாக இருப்போம், சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி, நீங்கள் வந்து அந்த தப்பை வந்து நாங்கள் பண்ண தப்பை வந்து எங்களை மறந்ததுக்கு, ஆனால் பாரதியும் தமிழ் வந்து ஏற்றுக்குருவாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க, அது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்கம்மா, எனக்கு வந்து பாரதியை பற்றி தெரியும், அவங்க வந்து நெருப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரத்னம் வந்து சொல்கிறாரு, விடுப்பா தம்பி, கண்டிப்பாக வந்து பாரதி வந்து உன்னை ஏற்றுக்குருவா, உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், அதை வந்து பாரதிக்கும் கூடிய சீக்கிரம் புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து புரிஞ்சால் ரொம்ப நல்லது மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, அம்மா நீங்கள் வந்து உங்களுக்கு ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரத்னத்தையும் மரகதத்தையும் அங்கே விட்டுட்டு மேலே போகிறாங்க. மேலே போனால் டக்குன்னு வாசு
வாசு வந்து முன்னாடி நின்றுறாரு. என்ன ஆதி போய் பாரதியும் தமிழையும் கூட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எங்கே போயிட்டாங்களோ எங்கே இருக்காங்களோ எனக்கு தெரியலை. அவங்கள போய் நான் எங்கே போய் மீட் பண்ணுறது, எங்கே போய் பார்த்து பேசுறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க. என்ன ஆதி, எங்கேயோ இருக்கிறவங்கள தேடி அவங்க வீட்டு வரைக்கும் வந்துட்டேன். இப்போ அவங்க வந்து உன்னோட ஒய்ஃப் ஆகிட்டாங்க. தமிழ் யார்? உன்னோட குழந்தையும் உன்னோட ஒய்ஃபையும் உன்னால் தேடி போய் கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ போய் கூப்பிட்டு பாரு, உனக்குள்ளே இருக்கிறது வந்து இப்போ வந்து வாசு தான் இருக்கான். வாசு கண்டிப்பாக வந்து இங்கே வீட்டுக்கு வர வைப்பான் அவங்கள. உன்னால் முடிஞ்ச அளவு நீ போய் பேசிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேசுனா அவங்க வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்குறாங்க. கண்டிப்பாக வருவாங்க. நீ அவங்க எப்படியாவது போய் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட உண்மையை எடுத்து சொல்லி நீ இந்த வீட்டுக்கு வந்து கூட்டு வா. அவங்க கண்டிப்பாக உன்னோட நியாயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட வருவாங்க, வந்து வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. டக்குன்னு பார்த்தா வாசுவோட ஆவி வந்து மறைஞ்சிருது. என்ன அதுக்குள்ளே எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம ஆதி வந்து ஒரு முடிவு எடுக்காரு. பாரதி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் கூட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு கீழே வந்து லக்கேஜ் பேக்கோடு தூக்கிட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க. அங்கே கீழே பார்த்தா சாரதா, அதுக்கடுத்து இவங்க இருக்காங்கல்ல மரகதம் ரத்னெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆதி வரதை பார்த்தோன்னே என்னப்பா எங்கேப்பா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் வந்து பாரதி போய் எப்படியா கூட்டு வரணும்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.